அண்மை செய்தி. கடலூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களில் நாளை மறுநாள் ஒன்றிய குழு ஆய்வு மேற்கொள்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லின் ஈரப்பத அளவை 22 விழுக்காடாக உயர்த்துவது தொடர்பாக ஒன்றிய குழுவினர் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். ஒன்றிய வேளாண் துறை இணை இயக்குநர் தலைமையில் 2 குழுக்களும், உதவி இயக்குநர் தலைமையில் 1 குழுவும் இந்த ஆய்வை மேற்கொள்ள இருக்கிறார்கள். செங்கல்பட்டு, தஞ்சை, மயிலாடுதுறை, திருச்சி, புதுக்கோட்டையில் ஒன்றிய குழு நாளை ஆய்வு மேற்கொள்கிறது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவாரூர், நாகை, மதுரை, தேனி மாவட்டங்களில் நாளை மறுநாள் ஒன்றிய குழு ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களில் அக்டோபர் 27ஆம் தேதி ஒன்றிய குழு ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விளைநிலங்களில் மழை பாதிப்பு குறித்து நாளை மற்றும் நாளை மறுநாள் ஒன்றிய குழுவினர் ஆய்வு மேற்கொள்கிறார்கள். நெல்லின் ஈரப்பத அளவை 22 விழுக்காடாக உயர்த்துவது தொடர்பாகவும் இந்த ஆய்வை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. நெல்லின் ஈரப்பத அளவை, அதாவது தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்யும் ஈரப்பதத்தின் நெல்லின் அளவை 17% 22% உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசு கோரிக்கை வைத்திருந்தது. இந்த கோரிக்கையை ஏற்று அந்த நெல்லின் ஈரப்பத அளவு தொடர்பாக ஆய்வு செய்ய 3 குழுக்களை ஒன்றிய அரசானது அமைத்திருந்தது. அதன்படி இந்த குழுக்களானது வரும் 25ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். அதன்படி ஒரு குழுவானது செங்கல்பட்டு மாவட்டம், திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஆய்வு செய்ய உள்ளது. 2வது குழுவானது தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டங்களில் ஆய்வு செய்ய உள்ளது. 3வது குழுவானது திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, தேனி ஆகிய 3 மாவட்டங்களில் ஆய்வு செய்ய உள்ளது. இந்த குழுவானது ஆய்வு மேற்கொண்டு இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் ஒன்றிய அரசு இந்த நெல்லின் ஈரப்பதத்தை அதிகரிப்பது தொடர்பாக ஒரு முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.